அது நல்ல தருணம் தானே, இயற்கை தானே, அது நல்ல தருணம். சூரியன் மறைஞ்சு இன்றைக்கி தான் சூரியன் மறைந்த நாளாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதனால் இந்த வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மக்கள் ரொம்ப அதாவது புன்னையுடன் மகிழ்ச்சியுடன் இந்த தேர்தலை நான் அதிகமாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பல தேர்தலை சந்தித்தாலும் கூட இந்த தேர்தலை வந்துன்னா அவங்க முகத்தில் வந்து மிக பூரிப்போடும் புன்னையுடன் எங்கள் வேட்பாளர் வரவேற்று நீங்கள் போங்க, எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி நடக்கும், ஆட்சி அமையும், நாங்கள் சொல்கிறோன்ற எண்ணம்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. இஸ்லாமிய சகோதரர் சொல்கிறாங்க, இஸ்லாமிய சகோதரர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க பொதுவாக. ஜஸ்ட்டு பார்த்தா வணக்கம் பண்ணால் ஒரு சிரிப்பு அது. ஆனால் இன்றைக்கி அவங்க முகத்தில் சிரிப்பு மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட வெளிப்படை தன்மையோடு பேசுகிறது அது ஆச்சரியமாக இருக்குது. அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு அது ஒரு அதாவது இதை எடுத்துக்கிற விதம், நம்ம வைக்கிற கால் வந்து இதில் வந்து இது ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம். கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக பிரபாகர் ராஜா வெற்றி பெற்று அந்த தொகுதி மக்களுக்கு இது வரைக்குமே எதுவுமே செய்யலான்ட்டு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாரு. நீங்கள் என்ன மாதிரி சொல்லி வாக்கு சேகரிக்க போகிறீங்க? மக்கள்கிட்ட என்ன மாதிரி திட்டங்கள் நம்ம இல்லை, நான் திட்டங்களை எக்கச்சமாக நான் ஒரு அறிக்கையாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த தொகுதியில் வந்து ஒரு எல்லாம் கலந்து ஒரு கலவையான தொகுதி. இதில் வந்து கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது, மெட்ரோ வாட்டர் லேண்ட் இருக்குது, கேகே நகர் பகுதியில் எம்ஜிஆர் நகர் சூளைப்பல்னு ஒரு பகுதி இருக்குது, எம்ஜிஆர் நகர் பகுதி இருக்குது, கோயம்பேடில் மெட்டுக்குளம் இருக்குது, நியூ காலனி இருக்குது. ஸோ அப்புறம் விருங்கம்பாக்கத்தில் அது மாதிரி அதாவது வந்து இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மனை ஒதுக்கீடான வழங்கப்பட்டு நீண்ட காலமாக அது எம்இடிபி டிஎன்இடிபி திட்டத்தின் மூலமாக அவங்களாம் மனை ஒதுக்கீடான வழங்கினாங்க. ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் கிரையப்பத்திரம் கொடுக்கணுன்ட்டு தான் அந்த விதிமுறைகள். அதை தாண்டி 40 ஆண்டுக்கு மேலாக அதை கூட கிரையப்பத்திரம் இப்போ தான் நம்ம கடைசியாக 21 பிப்ரவரி மாதம் தான் அதுக்கு ஆர்டர் ஜிஓ போட்டு வாங்கி கொடுத்தோம். இப்போ வாங்கினோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பேரில் அலாட்மெண்ட் இருக்குது. அந்த அலாட்மெண்ட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கனால என் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என் பேரில் ஸ்லம் போர்ட்லேருந்து என் பேருக்கு வந்துடும். அது 96க்கு அப்புறமா அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, இன்று வரை இல்லை. கடந்த ஆட்சியில் இருக்கும்போது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முழு கவனத்தை எடுத்து வந்து அது உண்டான நடவடிக்கை எடுத்து 10% வேலை தான் பேலன்ஸ் இருந்தது. ஆனால் அது வந்து இப்போ வந்து அந்த திமுக ஆட்சியில் அந்த 5 ஆண்டு காலமாக கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இதே 2021 எம்ஜிஆர் நகரில் கேகே சாலையில் மா சுப்பிரமணியம் அன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா வீடு இங்கே பட்டா எங்கன்னு கேட்டார். ஆனால் இப்போ 5 ஆண்டு காலமாவது மக்கள் தான் கேட்கணும், வீடு இங்கே பட்டா எங்கன்னு கேட்டார். இப்போ அவர் எங்கேருந்து நாங்கள் தேட வேண்டிய சூழல் இருக்குது. எம்ஜிஆர் நகர் பகுதி வந்து குடிசை மாற்று வரையும் கிட்டத்தட்ட பல இடங்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் நகர் சூளைப்பல்ன்ற ஒரு 34 தெருக்கு மேலே தெருக்கள் இருக்குது. அந்த இடம்லாம் அவங்களுக்கு பாவம் வசிக்கிறவங்களுக்கு எந்தவித அதாவது வீட்டில் இருக்கிறாங்க, மின்சாரம் மின்சாரம் இருக்குது, டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் வாழ்வாதாரம் அந்த இடத்த யாருக்காவது பிள்ளைங்களுக்கு 2 பேர் எழுதணுன்னா கஷ்டம், இல்லை திருமணத்திற்காக லோனுக்கு போனால் கஷ்டம், இல்லை வேறு ஏதாவது குடும்ப சூழ்நிலைக்காக விற்றுட்டு வேறு எங்கன்னா போன நினச்சாலும் அதுவும் கஷ்டம். அதுக்கும் அதிகமாக ஆர்டியில் போட்டு அந்த லேண்டு என்னென்னு எடுத்து முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து முதலமைச்சர் சிஎஸ் வரைக்கும் கூப்பிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து மினிமமாவது அதுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்துடணும்னு சொல்லி முடிவு பண்ணார். ஆனால் அதுவும் இப்போ நிற்குது. கண்டிப்பாக அவர் ஆட்சியில் உட்கார்ந்த குறுகிய காலத்தில் இந்த விருகம்பாக்கம் தொகுதி முழுக்க இந்த பகுதி மக்களுக்கு அந்த குடிசை மாற்று வரையும் முதல் வேலையாக அவங்களுக்கு கிரையப்பத்திரம் பெற்றுத்தருவது மட்டும் இல்லை, ஏற்கனவே வாங்கியிருக்கவங்க அந்த இடத்துல வசிக்கிறாங்க, அவங்களுக்கு மாற்று அந்த உடனடியாக அந்த ஆணையம் வழங்குவதற்கு தான் முழு மூச்சாக வேலை செய்ய போகிறது. அதில் எந்த மாற்றுக்கிறதுல அதிகபட்சமாக 6 மாதம் அதுக்குள்ளே அவங்களுக்கு வழி செய்து அவங்களுக்கு உரிய இடத்துல அதை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது தாண்டி இங்கே விருங்கம்பாக்கத்தில் கிராமத்தங்கள் இடம் அதிகமாக இருக்குது. அதில் அம்மா பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பட்டா கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் விருங்கம்பாக்கத்தில் ரெட்டி தெரு, நெசப்பாக்கம், கோயம்பேடு, கங்கை மகுள் இந்த பகுதியிலெல்லாம் கிராமத்தை தோராயப்பட்ட அம்மா கொடுத்தாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டு காலமாக இவங்க அதை கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கு உண்டான நடவடிக்கை இல்லை. ஆனால் புறநகரெலாம் கொடுத்துட்டாங்க. இதில் ஏன் கொடுக்கலன்றது தெரிய வரல. ஆனால் இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி பல இடங்களில் மழை பெய்யும் போது தண்ணி தேங்குற இடம்லாம் இருந்தது. நம்ம இருக்கும்போது அதுக்கு உண்டான இப்போ 4500 கோடி இவங்க ப்ராஜெக்ட் வச்சு சென்னையில் செய்கிறேன்னு சொன்னால் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. இனி எப்படி செய்வாங்கன்னு தெரியல. இனி அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 4500 கோடி அவங்களும் ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் பல கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சரியான பதில் இல்லை.
60% முடிஞ்சது, 70% முடிஞ்சு சொன்னாங்க. இப்போ நான் வசிக்கிற பகுதியிலே கால்வாய் இருக்குது. அதை அகற்றி விட்டு புதுசாக காங்கிரீட் கால்வாய் போடுறாங்க. அந்த நிதியை வேற எங்கேனா கொடுத்துருக்கோம். அது தண்ணி நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. அதுக்கும் சேர்த்து காங்கிரீட் காவா போடுறாங்க. ஏற்கனவே அந்த காவா புதுப்பிக்கப்பட்ட காவா தான். சரி செய்கிறாங்க. ஸோ அது மாதிரி சாலை வசதிகள், குடிநீர் வசதி, குடிநீரும் கழிவுநீர் கலந்து வர விஷயம் என்ன, இது மாதிரி பல கோரிக்கைகள் மக்கள் கடந்த முறை தேர்தலுக்கு போகும்போது எனக்கு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த தொகுதி விருகம்பாக்கம் தொகுதியை சென்னையில் இருக்கின்ற 14 தொகுதி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு முன்மாதிரியான தொகுதியாக உருவாக்குவதற்கு எங்கள் நிர்வாகிகளும் பொதுமக்களும் இணைந்து கண்டிப்பாக ஒரு முன்மாதிரி தொகுதியாக உருவாக்குன்ற நம்பிக்கையோடு தான் செயல்படும். 2 தினங்களுக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் வந்து எடப்பாடி அவர்களை விமர்சனம் செஞ்சுறாங்க. தொடர்ச்சியாக இது போல விமர்சனம் வந்தால் நாங்கள் கடுமையான ஒரு விமர்சனம் வைப்போம், அது தக்க பதிலடி கொடுப்போன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள் பொதுச் செயலாளருக்கு அவங்களுக்கு பதில் சொல்லியிருப்பார். அவர் கூட பதில் சொல்ல எங்கள் 2ஆம் கட்ட தலைவர் பதில் சொல்கிறது தான் எனக்கு நாகரிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இருந்த விஜயகாந்த் இருக்கிற சூழ்நிலை வேறு, இவங்க இருக்கிற சூழ்நிலை வேறு. அவங்கள பற்றி நம்ம எதுவும் அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்களை ஏமாற்றிட்டாங்க, ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லி எங்களுக்கு கைப்பட லெட்டர் கொடுத்தாங்க, ஆனால் அது அந்த கோரிக்கையை நிறைவேற்றலைன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, பேச ஆரம்பித்தா இன்னும் நிறைய சொல்ல ஆரம்பிப்பேன்ட்டு. சொல்லட்டும், அதெல்லாம் இருக்குது. இப்போ சொல்கிறாங்களா, நம்ம கேட்கலையா? மக்கள் என்ன இவங்க நினைக்கிற மாதிரி தமிழக மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. எல்லாம் இப்போ நாங்களே போகும்போது அவங்க எதுக்காக அங்கே போனான்றது கூட மறைமுகமாக அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு செய்தி அவங்க மனசில் பதிய வைக்கிறதுனால் அவங்க சொல்கிறாங்க. அவங்க கட்சி அவங்க சொல்கிறாங்க. எதிர்கட்சினா ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல வைக்கணும், சொல்கிறதுக்கு ஏதாவது வார்த்தைகள் இருக்காது. எதையாவது சொன்னால் தானே அவங்க வந்து ஊடகத்து மூலமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்போம். அவங்கள அன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை. எடப்பாடியார் உழைப்பாளி. அவர் எப்படி வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு எளிமையான ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், கழக பொதுச் செயலாளர், முதலமைச்சர், இப்படி படிப்படியாக முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி அதிமுக கோட்டையை போல் நிர்வாகிகளை அரவணைச்சு கொண்டு போகிறாரு. தமிழ்நாடு மக்களும் போகிற இடங்கள்லாம் அவர் தமிழ்நாட்டிலேயும் முதலாக டூர் போய் 80% இடங்களில் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த ஒரே தலைவர் அவர் தான். அதனால் அவர் திட்டங்கள் 4.25 வருஷம் இருந்தார். ஒரே ஒரு திட்டம் இன்றைக்கும் அவர் இல்லை. எத்தனை தலைமுறை தான் மறையாதனால் இன்னைக்கு 7.5 உள் ஒதுக்கீடு பெற்று தந்து சாதாரண ஏழை குழந்தைய கூட அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவனை வருஷத்துக்கு 500க்கும் மேற்பட்ட டாக்டர் உருவாக்கிய பெருமை அவரை சாரும். இன்னும் 100 ஆண்டுகள், அம்மா சொன்னது போல் இன்னும் 100 ஆண்டுகள் அந்த திட்டத்தை யாராலையும் அழிக்க முடியாது. அது போன்ற ஒவ்வொரு திட்டங்களும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் வேளாண்மை திட்டம், குடிமராமத்து பணி, இதெல்லாம் அவர் காலம் ஃபுல்லாக சொல்லக்கூடிய விஷயம். இவங்க ஆட்சிக்கு வந்தால் இது வரைக்கும் அவன் தேர்தல் வாக்கு எவ்வளோ கொடுத்தாங்க நான் கேட்குறேன். சிலிண்டர் 100 ரூபா மானியம் தரேன், இந்த முடிஞ்சு போகுது ஆட்சி கொடுத்தாங்களா? மாதம் மின் கட்டணம் செலுத்தும் முறையை கொண்டு வரனாங்க, இது வரைக்கும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கிறேன், டீசலுக்கு குறைக்கிறேன். பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சேன், இது வரைக்கும் குறைக்கல. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி தரேன்னாங்க, மீனவர்களுக்கு பட்டியலினத்தை சேகரினாங்க. காவல்துறையில் பணிபுரிகிறவங்க பணிபுரியும் போதே அவங்களுக்கு விபத்து ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் 1 கோடி தரேன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. அம்மா திட்டத்தை நீங்கள் லேப்டாப் நிறுத்திட்டீங்க, ஸ்கூட்டி கொடுத்து நிறுத்திட்டீங்க. ஆடு கொடுத்தாங்க, அம்மா கோழி கொடுத்தாங்க, கறவை மாடு கொடுத்தாங்க, மிக்ஸி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. கருணாநிதி 20 கிலோ அரிசி கொடுத்தாரு, 1 கிலோ அரிசி 1 ரூபா. அம்மா அது விலையில்லாத கொடுத்தாங்க. பால் விட்டு அறையும் கொடுத்தாங்க, 16 வகையான பெட்டகம் கொடுத்தாங்க. அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த ஒரே தலைவி இந்தியாவில். ரோல் மாடல் முதலமைச்சர் என்று தான் சொல்லணும், ஒரு கரிஷ்மா லீடர். அந்த வகையில் வந்த எடப்பாடியார் கண்டிப்பாக எம்ஜிஆரும் அம்மாவும் அவருடைய ஆசி அவருக்கு எடப்பாடிக்கு என்றைக்குமே இருக்கும். 100% தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஆட்சி தருவார். இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு ரோல் மாடலாக தமிழ்நாடு திகழ் என்பதை இதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஆண்டு இறுதிக்குள்ள மும்மொழி கொள்கை வந்து சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு அமல்படுத்த போகிறேன் மத்திய அரசு இருக்குது, என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க, இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா தேர்தல் இதுக்கெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்லுவார். நீங்கள் அதை கேட்டீங்க, நான் சொல்கிறேன். அதெல்லாம் அது அவருடைய பதில். அதில் நாம் போய் தலையிடுறது நாகரிகமாக இருக்காது. அவர் தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அப்படி ஆட்சி அமைக்காத பட்சத்தில் விஜயை கூப்பிட்டு நாங்கள் ஆதரவு தெரிவித்து கூட்டணியில் சேர்த்துப்போன்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி நேற்றைய தினம் பார்த்தோன்னா விஜய் வந்து அரசியலில் தூத்துட்டு மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க போயிடுவார்ன்ட்டு ஒரு சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? இது தலைமை எடுக்கிற முடிவு. அது எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் கூட்டணி அவங்க கலந்து பேசி எடுக்கிற முடிவு. அரசியலில் அவங்க சொல்கிற வார்த்தை அது அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இது என் தொகுதியை சார்ந்து கேட்குறீங்க, அரசியல் சார்ந்து கேட்குறீங்க, எங்கள் கட்சியை பற்றி கேட்குறீங்கன்னா அது நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இது அரசியல் கூட்டணி எங்கள் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்குது. இது எங்கள் பொதுச் செயலாளர் தகுந்த பதில் சொல்லுவார். கண்டிப்பாக இன்று மாலை கூட அவர் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவரும் தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் போகிறார். 8ஆம் தேதி விருகம்பாக்கத்துக்கு வராரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அதனால் 8ஆம் தேதி கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் கூட அவர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவர் ஒரு கூட்டத்திலையும் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறான்னு பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ வேகமாக, எமோஷனாக, வெறித்தனமாக மக்கள் அங்கேருந்து என்ன ரியாக்ஷன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மக்கள்கிட்ட மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. 100% ஆட்சி பிடிப்பது உறுதி என்பதை நாங்கள் எங்கள் நிர்வாகிகளும், அதாவது இதுவரைக்கும் செய்யாத பணியை எங்கள் நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியும் முழுமையாக, அதாவது இது வரைக்கும் வேலை எப்பவுமே செய்வோம். ஆனால் இந்த முறை என்னென்னு தெரியல, வெறிகுண்டு வேலை செய்கிறானால் அப்போ திமுகவை விரட்டி அடிக்கணும், திமுக ஒழிக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் வேலை செய்கிறாங்க. அதனால் திமுக விரைவில் ஆட்சி தூக்கி எறிஞ்சிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்பு என்பது உறுதியாகும். 90% மழைநீர் வடிகால் பணிகள் முடிஞ்சிருச்சுன்ட்டு நேரு சொல்கிறாரு. இப்போ உங்கள் தொகுதியில் 1 மணி நேரம் மழைக்கு அவ்வளோ தண்ணி இருக்குது. மக்கள் நீங்கள் தான் நேரடியாக பார்த்துட்டீங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா? நீங்கள் ஏதோ கண்ணுக்கு ரிப்பன் கட்டிட்டு வரல. நேராக அந்த 1 மணி நேரம் மழையில் எவ்வளோ இடங்களில் குளம் போல் தேங்கியிருக்கு பாருங்கள். அதுதான் திமுக வாக்குறுதி. அவங்க சொன்னதையும் செய்ய மாட்டாங்க, சொல்லாதையும் செய்ய மாட்டாங்க. எங்கள் ஆட்சி, எங்கள் கழக போச்சு அப்படின்னா அம்மா பின்பற்றி வந்தவர். சொன்னதையும் செய்வாங்க, சொல்லாதையும் செய்கின்றது தான் அம்மாவுடைய ஆட்சி. அதனால் எப்பொழுதும் அதிமுக மேலே மக்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. அதுவும் எடப்பாடியார் மேலே மிக மிக நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு யதார்த்தமானவாதி, ஒரு எளிமையான தலைவர், ஈஸியாக அவரை பார்க்கக்கூடிய தலைவர், திட்டங்கள் கூட அது மாதிரி மக்களுக்கான திட்டங்களாக கொண்டு வராரு. கண்டிப்பாக அவர் தான் ஆதரிக்கணும் என்பதே ஏழை எளிய நடுத்தர மக்கள், படித்த மக்கள், உயர்தட்டு மக்கள், மாணவர்கள் சமுதாயம் அத்தனை பேரும் விரும்புகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார். கண்டிப்பாக அவர் தமிழ்நாடு முழுவதும் அவர் சொன்னது போல் அதிக, அதாவது தனி மெஜாரிட்டியில் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு அமையும் என்பதை எந்த தருணத்தில் சொல்லக்கூடாது.